போற்றுதலுக்கும் உரிய எண்ணற்ற பெருமைகளையும் சிறப்புகளையும் உடைய சங்கரன் கோவிலின் விழாவை மிகுந்த சிறப்போடும் சீரோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், இந்த ஊரை சேர்ந்த பொதுமக்கள், நிகழ்ச்சி உபயதாரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். சங்கரன் கோவிலினுடைய பெருமை என்பது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அம்பாள் சிவனும் பெருமாளும் ஒன்று என்று உலகத்திற்கு உணர்த்துவதற்காக ஊசி முனையில் தவம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். தமிழ்நாட்டில் பெருமாள் வழிபட்ட சிவத்தலங்கள் உண்டு, சிவபெருமான் வழிபட்ட வைணவத்தலங்கள் உண்டு. இதெல்லாம் தெய்வங்கள் ஒருவருக்கொருவர் தங்களை தாழ்த்தி கொண்டு இந்த கோவிலுக்கு போனா நீ நல்லா இருப்பா என்று நமக்கு வழிகாட்டுவதற்காக அவர்கள் நடத்திய திருவிளையாடல்கள். மனிதர்கள் தான் என்ன பண்றோம், இந்த சாமி தான் பெருசு, அந்த சாமி தான் பெருசு அப்படின்னு சண்டை போடுறோம். ஒரு இடத்துல நிறைய பறவைகள், ஒரு கூண்டுல பெரிய கூண்டு பண்ணி நிறைய பறவைகளை அடைச்சிருந்தாங்க. அந்த பறவைகளால வெளியில போகவே முடியல. பறவைனா பறக்கணும் அப்படிதானே, சுதந்திரமா இருக்கணும் அப்படிதானே. இந்த அரை அளவுக்கு ஒரு கூண்டு, அதுல முழுக்க பறவைகளா இருந்தது. இந்த பறவைகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். அவரு உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த கூண்டு பெருசா கட்டி விட்டுருக்கான்ல, அந்த முதலாளி கிட்ட போய் சொன்னாரு, ஒவ்வொரு பறவையும் நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எப்படி எடுத்துட்டு போவீங்கன்னு கேட்டார். இங்க பார், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கூண்டு கொண்டு வந்திருக்கிறேன், நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன். இவர் என்ன நினைச்சாருன்னா, பணம் கொடுத்து அந்த பறவைகளை வாங்கி வானத்துல சுதந்திரமா பறக்க விடணும். ஆனா அதுக்கு அந்த முதலாளி ஒத்துக்க மாட்டார். அதனால இவர் தனித்தனியா ஒரு கூண்டு கொண்டு வந்து இதுல வச்சுக்க போறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக கூண்டோட உள்ள வந்தார். அந்த அறையை திறந்து விட்டாரா, பறவை எல்லாம் வெளியில போய் பறக்கணுமா இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த கூண்டு இருக்குல்ல, அவர் கொண்டு வந்தார்ல கூண்டு, அதுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிச்சு. கதவை சாத்திக்கிட்ட சொல்லிச்சு, ஏன் கூண்டு தான் பெருசு. இன்னொரு பறவை சொல்லிச்சு, இல்ல இல்ல ஏன் கூண்டு தான் பெருசு. அவர் எதுக்கு வந்தாரு? பறவைகளுக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக வந்தார். இந்த மண்ணில் எத்தனையோ மகான்களும் ஞானிகளும் சித்த புருஷர்களும் உலக வாழ்க்கையிலிருந்து நமக்கு நிம்மதியை மகிழ்ச்சியை தருவதற்காக அவதாரம் செய்தார்கள். ஆனா நாம என்ன பண்றோம், நமக்கு ஒரு கூண்டை உருவாக்கிட்டு ஏன் கூண்டு தான் பெருசு, உன்னோடது சின்னது அப்படின்னு சண்டை போட்டுக்கிறோம். பெருமாள் எத்தனையோ தலங்களில் போய் சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கிறார். அதே போலத்தான் சிவபெருமானும் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் என்ற ஆழ்வார்களினுடைய பாசுரங்களை எல்லாம் நான் எடுத்து படித்து கொண்டிருந்த போது ரொம்ப அழகா ஒரு பாசுரம் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அவர் யாரு? வைணவர் இல்லையா? பெருமாளை பாடுவதுதான் அவருடைய பணி, அப்படிதானே? அவர் பாசுரத்துல பெருமாளின் பெருமைகளை பேசுகிற போது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? சங்கரன் கோவிலினுடைய வரலாறு என்னவோ, சங்கரன் கோவிலினுடைய ஸ்தல வரலாறு என்று நாம் எதை சொல்கிறோமோ அதை தன்னுடைய பாசுரத்தில் அவர் பாடுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி ஆழ்வார் இதை பாடினார் என்று. அவர் சொல்றார், நீங்க தான்ப்பா இந்த சாமி பெருசு அந்த சாமி பெருசுன்னு சொல்றீங்க, உண்மையிலேயே பெருமாளும் சிவபெருமானும் ஒன்றுதான் என்று ஆழ்வார் பாடுகிற அந்த பாசுரத்தை நான் படித்தபோது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. பொன் சடையை உடைய புண்ணியனாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் உலகத்தை அளந்த திருமாலும் ஒருவன் ஒருவர் அங்கத்து உளன் என்று பாடுகிறார். அவன் ரெண்டு உருவமா திரிறான்பா, ஆனா அவன் ரெண்டு பேரும் ஒருத்தன் தான். சிவனும் ஒண்ணுதான், பெருமாளும் ஒண்ணுதான். ஒருவர் ஒருவன் அங்கத்து உளன் என்று ஆழ்வார் பாடுகிறார். அப்படி என்றால் இந்த கோவில் நமக்கு தருகிற முதல் பாடம் என்ன? தெய்வம்,
ஒன்று. இந்த கோவிலுக்கு போனாலும் கிடைக்கும், அந்த சாமியை கும்பிட்டாலும் கிடைக்கும், அந்த சாமி தான் பெருசு, இந்த சாமி தான் பெருசுன்னு நம்முடைய சிற்றறிவிற்கு ஏற்றாற் போல நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, இன்பமே என்னாலும். அப்பர் சுவாமிகளுடைய வாக்கு, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. எங்கம்மா இன்பமா இருக்கிறது? விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு, நிம்மதியே இல்லாமல் இருக்குது, பிள்ளைங்களும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, வீட்டுக்காரி கேட்க மாட்டேங்கிறாரு, மனைவி மதிக்கிறதே இல்லை. இதில் எங்கே நம்ம இன்பமே என்னாலும்னு இருக்கிறது? அப்படி இன்பமே என்னாலும்னு இருக்கிறதுக்கு சில வழிகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன், சரியா? அப்பர் சுவாமிகளை சுண்ணாம்பு காழவாய்க்குள்ளே போட்டாங்க. அவர் என்ன பண்ணார்? மாசில் வீணையும்னு பாடினார். ரொம்ப குளிர்ச்சியா இருக்குப்பா. மன்னன் அழைக்கிறான், தருமசேனராக இருந்தவரை பெயர் மாற்றி மீண்டும் மன்னன் அழைக்கிறான். நாவுக்கரசர்னு பெயர் வச்சது சிவபெருமான். அப்பதான் அவர் சொல்றார், நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் என்று ஆரம்பித்து சொல்கிற போது சொன்னார், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. வாழ்க்கையில எப்ப இன்பம் வரும் சொல்லுங்க பாப்போம். எப்ப இன்பம் வரும்? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அமைதியா இருந்தா இன்பம் வரும். ஆனா அதானே ரொம்ப கஷ்டம். இருந்து பாருங்களேன். நாளைக்கு யாராவது உங்களை திட்டினாங்கன்னு வைங்களேன், அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, உனக்கு இருக்கா, உங்க அம்மாக்கு இருக்கா, உங்க அப்பாவுக்கு இருக்கா, யாரை பார்த்து என்ன கேட்டா, இப்பெல்லாம் பேசாம அமைதியா இருந்தா இன்பம்லாம் வராது, வன்மம் தான் வரும். என்ன பார்த்தா அவன் எப்படி கேட்கலாம் அப்படின்னு. வாழ்க்கையில இன்பமா இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன், சரியா? நம்ம நிறைய விஷயங்களை, என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு நினச்சி கஷ்டப்படும் இல்லையா? உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பர் 1 சொல்லுங்கள். ஒரு 10 பிரச்சனை சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். முதல் பிரச்சனை, என் வீட்டுக்காரர் தாமா. அதுக்கப்புறம் தாமா மற்ற பிரச்சனை எல்லாம். ஆண்களுக்கு பிரச்சனை அதிகமாக, பெண்களுக்கு பிரச்சனை அதிகமாக? சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்லுங்கள். பரவாயில்ல சொல்லுங்கள். மௌன விரதமா இன்னைக்கு எல்லாரும்? 2 பேருக்குமே பிரச்சனை. அதில் யாருக்கு அதிக பிரச்சனை? இப்போ டீம் பிரிச்சுக்கலாம். இந்த பக்கம் பெண்கள், இந்த பக்கம் ஆண்கள். ஆண்களுக்கு பிரச்சனை அதிகமா, பெண்களுக்கு பிரச்சனை அதிகமா? ஆண்களுக்கு தான் அதிகம். பெண்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்களுக்கு 10 பிரச்சனைனா பெண்களுக்கு 11 பிரச்சனை. ஆண்களுக்கு 100 பிரச்சனைனா பெண்களுக்கு 101 பிரச்சனை. ஆண்களுக்கு 1000 பிரச்சனைனா பெண்களுக்கு 1001 பிரச்சனை. ஆண்களுக்கு 1,00,000 பிரச்சனைனா பெண்களுக்கு 1,01 பிரச்சனை. ஏனென்றால் பெண்களுக்கு ஆண்களும் ஒரு பிரச்சனை. ஒரு ஆண் வேகமா கை தட்டுறார். இவ்வளோ நல்லவங்களா சங்கரன் கோவிலில் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கலப்பா. எவ்வளோ பிரச்சனை இருக்கு இல்லையா வாழ்க்கையில்? ஒன்று தெரியுமா, நம்ம பிரச்சனைன்னு நினைக்கிற பெரும்பாலான விஷயங்கள் பிரச்சனையே கிடையாது. எப்படி நான் சொல்கிறேன், வெளிநாடுகளில் இப்போ நான் அமெரிக்காக்கெல்லாம் பல முறை சொற்பொழிவுக்கு போயிருக்கேன். இதெல்லாம் சொல்லணும்ல. ஐயா ராஜேந்திரன் அவர்கள் என்னை இங்கே சொற்பொழிவிற்காக அழைத்திருக்கிறார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னை போன்ற சொற்பொழிவாளர்கள் ஊர் ஊரா போய் பேசணும்னா அவரை மாதிரி புரவலர்கள் வேணும். சங்க காலத்திலிருந்து பாருங்க, புலவர்களை ஆதரித்த மன்னர்களும் செல்வந்தர்களும் இருந்தார்கள். மன்னர்கள் அவர்களை புறக்கணித்த போது கூட செல்வந்தர்கள் அவர்களை வாழ வைத்தார்கள். அதனாலதான் தமிழ் நல்லா இருந்தது, சங்க இலக்கியம் நமக்கு கிடைத்தது, நிறைய புலவர்கள் பாடினாங்க. ஒளவை அதியமான பார்க்க வரா, 2 பேரும் நண்பர்கள், நல்ல நண்பர்கள். அதியமான பார்க்க வரா, காவலாளி சொல்றான், எப்பவும் அதியமான பார்க்க வர்ற ஒளவை கிட்ட காவலாளி சொல்றான், மன்னர் இன்னைக்கு பார்க்க முடியாதான், நாளைக்கு வர சொல்றார். ஒளவை ஒரு பெண், அப்படிதானே? பெண்கள் படித்திருந்தார்கள். கம்பன் எழுதுறான், பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்தலால் பெண்கள் படிச்சிருந்தாங்க, பொருளாதார சுதந்திரத்தோடு இருந்தார்கள். அரசனுக்கு ஆலோசனை சொல்கிற இடத்தில் பெண்கள் இருந்தார்கள். 2 அரசனுக்கு இடையே தூது போகிற இடத்தில் பெண்கள் இருந்தார்கள். இப்ப ஒளவை, நாளைக்கு வர சொன்னானா மன்னன், சரி நான் நாளைக்கு வரேன்னு சொல்லல,
தன்மானம் ரொம்ப முக்கியம். அவ்வை சொன்னா, அவன்கிட்ட போய் சொல்லு. யார்கிட்ட? உன் மன்னன்ட்ட போய் சொல்லு, இனிமே வரமாட்டேன். நாளைக்கு வர சொல்லுன்னு சொன்னால அவன்கிட்ட போய் சொல்லு, இனிமே நான் இந்த பக்கம் வரமாட்டேன். ஏன் தெரியுமா? டே, எங்க போனாலும் எனக்கு பெருமை கிடைக்கணும். எத்திசை செழினும் அத்திசை சோறேன்னா. சோறுனா சாப்பாடு மட்டுமல்ல, புகழ், பேர், மரியாதை. என்னுடைய புலமைக்கும் என்னுடைய தமிழுக்கும் நான் எங்க போனாலும் எத்திசை செழினும் அத்திசை சோறே. போய் சொல்லடா அவன் மன்னன் கிட்ட அப்படின்னா. கம்பன் மன்னனை விட்டு வந்த பிறகு சடையப்ப வள்ளல் ஆதரித்தார். அப்படியே அவர்களுடைய வழி தோன்றல்களாக வந்து ராஜேந்திரன் அவர்கள் என்னை போன்ற பேச்சாளர்களை எல்லாம் ஆதரிக்கிற அவருக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? நாம் நினச்சிக்கிற பிரச்சனைகள்லாம் இருக்கிறாங்கல்ல. நான் அமெரிக்காவுக்கு பேச போயிருந்தேன்றதில் நிறுத்தினேன், அப்படி தானே? ஏன்னா நான் அமெரிக்காலலாம் போய் பேசின பேச்சாளர் அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கணும். வெளிநாடுகளில் மரத்தில் தான் வீடு இருக்கும், அப்படி தானே? இங்கே தான் நம்ம செங்கல்லாம் வச்சு கட்டுறோம், மணல்லாம் வச்சு கட்டுறோம். அங்கெல்லாம் மரத்தில் தான் வீடு இருக்கும். சீனால ஒருத்தர் தன்னுடைய வீடு மாடியில் வாடகைக்கு விடாமல் வச்சிருந்தார் ரொம்ப வருஷமா. பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாரு, ஏன்பா உன் மாடி காலியாக தானே இருக்கு, அதை வாடகைக்கு விடலாம்ல? இவர் சொன்னார், விடலாம் தான், ஆனால் எனக்கு ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட பிடிக்காது. வீடு வாடகைக்கு விட்டா சத்தம் வராமையா இருக்கும், எனக்கு அந்த சத்தம்லாம் பிடிக்காது, அதனால தான் நான் வாடகைக்கு விடாமல் இருக்கேன். இவர் சொன்னார், இல்லை என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் இந்த ஊரில் வேலை கிடச்சி வந்திருக்கிறான், இப்போ தான் புதுசாக அந்த ஊருக்கு வந்திருக்கிறான், தங்குறதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கான், குடும்பம்லாம் இல்லை, சின்ன பையன்தான், காலையில் வேலைக்கு போனால் சாயந்தரம் தான் வருவான், நீ வாடகைக்கு விடு, சத்தம்லாம் வராது. சத்தம் வராதுல்ல? அதெல்லாம் வராது. இப்போ அந்த பையனுக்கு வாடகைக்கு விட்டுட்டார். விட்டுட்டு சொன்னார், இங்கே பார், சின்ன சத்தம் வந்தா கூட வீட்டை காலி பண்ண சொல்லிடுவேன், ஏன்னா எனக்கு சத்தம் பிடிக்காது, போ. இவன் என்ன பண்ணா, சின்ன பையன், ஒரு 24 வயசு, ரொம்ப செல்வந்தர் வீட்டில் வசதியாக வளர்ந்த பையன், காலையில் வேலைக்கு போகிறான்னா, உங்களுக்கு தெரியும், புதுசாக வேலைக்கு சேர்றவங்கள தான் எல்லாரும் வேலை வாங்குவாங்க, அப்படி தானே? இவனுக்கு அதுவே புதுசாக இருந்தது. வேலைக்கு 2 மணி நேரம் பஸ்ஸில் போயிருக்கிறான். ஆஃபீஸில் போன உடனே எல்லாம் அதை எடு இதை எடு, அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு வேலை வாங்குறாங்க. இவனுக்கு கோபமாக வருது. 2:30 மணிக்கு சாப்பிட்லான்னு போய் சாப்பாட்டில் கை வைக்கிறான். இங்க வா அப்படின்னு மேனேஜர் கூப்பிடுறாரு. நிம்மதியாக சாப்பிட கூட விட மாட்டேன்றாங்களே ச்சே அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரான். திரும்ப ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தால் நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. திரும்ப அடுத்த நாள் காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு போகணும். கோபம் வருது. வந்தான்ல, இப்படி சோஃபாவில் உட்காந்தவன் ஷூவை கலட்டி இப்படி வீசினான் கோபத்தில். மேனேஜர் மேலே வீசுகிற மாதிரியே நினச்சிட்டு இப்படி வீசினான். இன்னொரு ஷூவை கலட்டணும், என்னையவாட திட்டுறீங்க, என்னையவாட வேலை வாங்குறீங்க, இப்படி ஒரு ஷூவை வீசினான். அந்த ஷூ விழுந்த வேகத்தில் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த ஷூ விழுந்த வேகத்தில் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. 3ஆவதா டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. காலிங் பெல் திறந்தா 4ஆவதா டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஹவுஸ் ஓனர் வாயிலிருந்து வந்துச்சு. என்ன சத்தம்? இவன் சொன்னா, சார் வேலைக்கு போனேன் சார், எல்லாரும் என்ன வேலை வாங்குறாங்க சார், கஷ்டமாக இருந்துச்சு சார், அதான் சார் மனசு ஆற்றாமையில் இருந்துச்சு, அதான் ஷூபகள்கிட்ட வீசினேன் சார். மொதல் நாளுன்றதுனால மன்னிக்கிறேன், நாளைக்கெல்லாம் சத்தம் வந்துச்சே வீட்டை காலி பண்ணிடணும் போ. சரிங்க சார். 2வது நாள் கிளம்புனா அதே 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனால் அதே ஆஃபீஸு, அதே மேனேஜரு, அதே மாதிரி வேலை, அதே மாதிரி சாப்பிட போனோம், அதே மாதிரி சாப்பிட விடாமல் வேலை வாங்கினாங்க, அதே மாதிரி வேலை செஞ்சால், அதே மாதிரி 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தோம், அதே சோஃபாவில் உட்காந்தா, அதே கோபத்தோட ஷூவை கழட்டி அதே மாதிரி வீசினான், அதே மாதிரி டம்முன்னு போய் விழுந்துச்சு. இவன் பயந்துட்டான், ஹவுஸ் ஓனர் வந்துருவாரேன்னு. இப்போ 2வது கால் ஷூவை கலட்டணும்ல, மெதுவாக கலட்டினான். கலட்டி அப்படியே மெதுவாக வச்சான். வச்சுட்டு மெதுவாக போய் படுத்துட்டான். வேலை பார்த்துட்டு வந்திருக்காலாம், அசதியில் தூங்கிட்டான். காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும், காலிங் பெல் அடிக்குது. எந்திரிச்சு பார்க்குறான், மணியை பார்க்குறான், 4:30 மணி. போய் கதை திறக்கிறா, ஹவுஸ் ஓனர் நின்றுட்டு இருக்கிறார். சார் அப்படின்னா, டேய் நைட்டு 9:30 மணிக்கு ஒரு ஷூவோட சத்தம் கேட்டுச்சு. ஆமாம் சார். இன்னொரு ஷூ சத்தம் கேட்ட உடனே மேலே வரலான் இருந்தேன், ஆனால் கேட்கல. 10 மணி ஆச்சு, கேட்கல. 11 மணி ஆச்சு, கேட்கல. ஏன் கேட்கல, ஏன் கேட்கல, ஏன் கேட்கல, ஏன் இன்னொரு ஷூவோட சத்தம் கேட்கல? நான் விடிய தூங்காம ஏன் ஷூ சத்தம் கேட்கலன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன், இப்போ சொல்லு
அவன் சொன்னான், ஒரு ஷூவை தூக்கி வீசினோன்னா பயம் வந்துருச்சு சார், நீங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவீங்கன்னு, அதனால மெதுவாக கழட்டி வச்சுட்டு போய் படுத்துட்டேன் சார். ஓ, அப்போ நீ 9:30 மணிக்கே தூங்கிட்டியா? ஆமாம் சார். ஹவுஸ் ஓனர், நான் விடிய விடிய தூங்கலடா அப்படின்னாரு. முட்டாள்தனமாக இருக்கா ஹவுஸ் ஓனர் பண்ணது? அந்த ஹவுஸ் ஓனர் யார் தெரியுமா? நாம தான், நாமளே தான். உனக்கு தான் ஷூ சத்தம் கேட்கலல்ல, போய் படுக்க வேண்டியதானே. இப்போ சொல்லுவாங்க, நாளை காலை 10 மணிக்கு கரண்ட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க, ஷட் டவுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. நாளைக்கு தானே நான் மாவாட்டலான் இருந்தேன், நாளைக்கு தானே நான் மிஷினில் துணி போடலான்னு இருந்தேன், நாளைக்கு தான் கரண்ட்டை கட் பண்ணுவானுங்களா? நான் மாவாட்டுற அன்னைக்கு தான் கரண்ட்டை கட் பண்ணுவாங்க. நைட்டு ஃபுல்லாக புலம்புவோம். 10 மணி ஆக போகும்போது கரண்ட்டை கட் பண்ணிடுவானே, கரண்ட்டை கட் பண்ணிடுவானே, கரண்ட்டை கட் பண்ணிடுவானே. 10:30 வரைக்கும் கரண்ட்டு கட் ஆகலை. ஏன் கரண்ட் இன்னும் கட் ஆகலை? 11 மணிக்கு ஏன் இன்னும் கரண்ட்டு கட் ஆகலை? 12 மணிக்கு கரண்ட்டு கட் ஆகும்னா கரண்ட்டு கட் ஆகலை. 2 மணிக்கு அட கரண்ட்டு கட் ஆகும்னாங்க இன்னும் கட் ஆகலை. அன்னைக்கு ஃபுல்லாக கரண்ட்டு கட்டே ஆகலை. 5 மணிக்கும் கரண்ட்டு கட் ஆகலை. நைட்டு தூங்கும்போது கரண்ட்டு கட் பண்ணுறேன்னு சொன்னால் கட் பண்ணல, ரொம்ப வருத்தப்படுவோம். வாழ்க்கையில் நாம் எதெல்லாம் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை சொன்னீங்களாமா அப்படின்னா, பிரச்சனையே இப்படி விரிவாக சொல்லி தான் புரிய வைக்க முடியும். நிறைய விஷயங்களை நாம் நினச்சிக்கிறோம், எனக்கு மட்டும் தாப்பா இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு மட்டும் தாப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்ல மக்கள், நல்லா கேட்குறீங்க. இறைவனுடைய சில அவன் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட கருணையாளன் என்பதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை திரு ராஜேந்திரன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக சிவபெருமானை பற்றி சொல்லணும். சிவபெருமானுக்கு ஒரு குணம் உண்டு. ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் சிவபெருமானை பாடுகிற போது சொல்கிறார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேரு, அந்த திருநாமத்தை ஒவ்வொரு முறையும் நான் நினைத்து நினைத்து சிலிர்ப்பேன். ரொம்ப அழகான பேர் சொல்றார், சேர்ந்தறியா கையான். சிவபெருமானோட 2 கை இருக்குல்ல, அது இப்படி சேர்ந்ததே இல்லையா. யார்கிட்டையாவது போய் யாசகம் வாங்கணும்னா இந்த கை சேரும். யாரையாவது போய் கும்பிட்டு போட்டு காரியம் சாதிக்கணும்னா இந்த கை இப்படி சேரும். அதற்கெல்லாம் அவசியமே இல்லாதவன் சிவபெருமான். ஒருத்தர் கிட்ட போய் இத கொடுங்கன்னு யாசகம் கேட்க வேண்டிய நிலைமை சிவபெருமானுக்கு இல்லை. இன்னொருவரை போய் வணங்க வேண்டிய அவசியமும், இன்னொருவரை போய் வணங்க வேண்டிய அவசியமும் சிவபெருமானுக்கு இல்லவே இல்லை. அதனால் தான் சொன்னார், சேர்ந்தறியா கையான். அவன் கை இப்படி சேர்ந்ததே இல்லையா. அப்பேற்பட்ட சிவபெருமான் நமக்கெல்லாம் அருள் செய்யறதுக்காக வராராம். ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் தான் பாடுறார். அவனுடைய திருவடியை பார்க்க முடிஞ்சுதா? இல்லை. அவனுடைய தலைமுடியை, திருமுடியை பார்க்க முடிஞ்சுதா? இல்லை. பிரம்மனும் திருமாலும் அவனுடைய அடியையும் முடியையும் பார்க்க முடியாமல் அலைந்தார்களே, அந்த சிவபெருமான் என்ன பண்ணுவானா, உங்ககிட்டையும் என்கிட்டையும் வந்து இந்தா என்னுடைய திருவடி நீ பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு வந்து காட்டுவானாம். தந்தருள வந்தருளும். விண்ணோர்கள் கூசுவதற்கு, அந்த பாதத்தை பார்க்கறதுக்கே விண்ணோர்கள் கூசுவாங்களாம். அந்த பாதத்தை நீ பார்த்துக்கோ, நீ வச்சுக்கோ, என்னுடைய திருவடி தீட்சையை நீ வாங்கிக்கோ என்று நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக தேடி தேடி வருவான. தந்தருள வந்தருளும் சிவபெருமான். எப்பேற்பட்ட கருணையாளன் அவன். திருவாசகத்தை அவர் படியெடுத்தார். சிவபெருமான் திருவாசகத்தை படியெடுத்தார். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் தில்லையம்பலத்திலே ஆடுகிறாரே சிவபெருமான், அவர் படியெடுத்தார். ஆதி பரநாட அங்கை அனலாட ஓதும் சடையாட உன்மத்தம் உச்சாட பாதி மதியாட பாரண்ட மீதாட நாதமோடு ஆடினான் நாதாந்த நட்டமேனார் திருமூலர். அப்படி இந்த அண்ட சராசரங்கள் அதிரும்படியாக ஆடிக்கொண்டே இருக்கிற அந்த சிவபெருமான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை சொல்ல சொல்ல படி எடுக்கிறார். ஏன் எடுத்தார்? ஒரு கேள்வி வருது இல்ல, ஏன் எடுத்தார்? ரொம்ப அழகா மனோன்மணியம் சுந்தரனார் அதற்கு ஒரு காரணம் சொன்னார். ஊழிக்காலம்னு ஒன்று வரும், இந்த உலகம் அழிந்து போகும். அப்ப சிவபெருமன் மட்டும் தனிமையில் இருப்பார், யாருமே இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஊழி தாண்டவத்தை சிவபெருமான் ஆடி முடித்த பிறகு யாரும் இல்லாம தனியா உட்கார்ந்துருப்பார்ல, அப்ப அவருக்கு போர் அடிக்கும்ல.
போர் அடிக்கும் தானே. மறுபடியும் ஒரு புதிய உலகத்தை உருவாக்குற வரைக்கும், அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாராம் சிவபெருமான். ஊழிக்காலம் முடிந்து மீண்டும் ஒரு புது உலகத்தை உருவாக்கும் வரை என்ன பண்ணுறது, நம்ம தனிமையில் இருப்போமே, தனியாக இருப்போமேன்னு யோசித்த சிவபெருமான் தனியாக இருக்கும்போது படிக்கிறதுக்காக திருவாசகத்தை படியெடுத்தாராம். கடைவூழி வரும் காலத்தின் தனிமை கழிக்கான்றோ அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதேன்னு. எதுக்குடா படியெடுத்தான் சிவபெருமான்? தனியா உட்கார்ந்துருக்கும் போது அவனுக்கு அந்த தனிமையை போக்குறதுக்கு வழி தெரியாதுல, அதனால துணையா இருக்கட்டும் திருவாசகத்தை படியெடுத்தான்டா. கடைவூழி வரும் காலத்தின் தனிமை கழிக்கான்றோ அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினது என்ன. அப்பேற்பட்ட கருணையாளன் சிவபெருமான். நம்முடைய தமிழ் இருக்குல்ல, நம்முடைய சைவம் இருக்குல்ல, அது எல்லா விஷயங்களுக்கும் முன்னோடிங்க. நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது. நான் ஆம்ப்ராய்ஸ் பாரே அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கிறேன். நல்லா கவனிங்க. முதல்ல இந்த விஷயத்த மேடையில் பேசினது நான் தான். ஏன்னா வேற யாரும் பேசலை. இதை நம்மளே சொல்லணும்ல, நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. ஆம்ப்ராய்ஸ் பாரே அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாறை நான் படிக்கிறேங்க. அவர் யாருன்னா, ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தையல் போடுறோம்ல, பெண்களுக்கு சிசேரியன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கூட உடம்புல ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணியிருந்தீங்கன்னா தையல் போடுறோம்ல, அதை கண்டுபிடிச்சவர் பேர் என்ன? ஆம்ப்ராய்ஸ் பாரே. 15ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிக்கிறார். சரியா? அவர் ஒரு பார்பர், சவர தொழிலாளி, சவரம் பண்றவர். அவர்கிட்ட ஒருத்தர் சவரம் பண்ண வந்தார். அவர் இப்படி தாடிய சவரம் பண்ணும்போது கத்தி பட்டு இந்த இடம் கீறிடுச்சு, ரத்தமா கொட்டுது. அது வரைக்கும் இந்த உலகத்தில் வெட்டு காயத்துக்கு மருந்தே கிடையாது. காயம் வந்துடுச்சுன்னா ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்கும், மருந்தே கிடையாது. அப்ப இந்த ஆம்ப்ராய்ஸ் பாறையை பார்க்கிறாரு. இப்படிதானே போர்ல அடிபடுறவங்கெல்லாம் ஆயுதத்தால காயம் பட்டு ரத்தம் வெளியேறி இறந்து போவாங்க. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சவர தொழிலாளியாக இருந்தவர் அதன் பிறகு மருத்துவம் படித்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுகிற முறையை கண்டுபிடிக்கிறார். இது நடந்தது 15ஆம் நூற்றாண்டுல. அவர் கண்டுபிடிச்சதுனாலதான் இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்ல ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நல்ல உயிரோட இருக்கணும். அது காரணம் அவர் தான். சரியா? அது எப்போ? 15ஆம் நூற்றாண்டுல. இது நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறேங்க. சே, அந்த மனுஷன் மட்டும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுற முறையை கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு எத்தனை பேர் உயிரிழந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் நினைச்சேங்க. ஆனால் நண்பர்களே, நம்முடைய சங்க இலக்கிய நூல் 10 2ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட அந்த நூலை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அதுல ஒரு செய்தி, போர்ல மன்னனுக்கு மார்புல அம்பு பட்டு இருக்கு. அந்த அம்பை எடுத்துட்டு அம்பு பட்ட இடத்துல தையல் போட்டிருக்கிறாங்க. அந்த தையல் எப்படி இருந்துச்சான் தெரியுமா? சிரல்ற மீன் கொத்தி பறவை தண்ணிக்குள்ள மீனை பிடிக்கிறதுக்காக இப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கா. இப்படிதான் தையல் போடுவாங்க அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு. 2ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட நம்முடைய சங்க இலக்கியம் இதை சொல்கிறது. மீன் தேர் கொட்பின் பனிக்கையம் மூழ்கி சிரல் பெயர்ந்தன்ன நெடுவல் ஊசி நெடுவசி படர்ந்தவடு ஆள் மார்பின் அம்பு சேர் உடலினர். இதான் பாட்டு. அம்பு பட்ட மார்புல அறுவை சிகிச்சை பண்ணி தையல் போட்டிருக்கிறாங்க. அது சிரல்ற மீன் கொத்தி பறவை இப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கு என்று 2ஆம் நூற்றாண்டு சங்க இலக்கியம் பேசுகிறது. அப்போதே நம்ம கிட்ட அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுகிற முறை இருந்தது. 15ஆம் நூற்றாண்டில் தான் ஆம்ப்ராய்ஸ் பாரே அதை கண்டுபிடிக்கிறார். நண்பர்களே, எவ்வளவு பெரிய முன்னோடியாக தமிழன் இருந்திருக்கிறான் இந்த உலகத்துக்கு. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? சங்கரன் கோவில் தேவார வைப்புத்தலம் அப்படிதானே? ஐயா அவர்கள் எனக்கு அழைப்புதல் கொடுத்தார். அதில் பார்த்தேன், சுந்தரர் அவர்கள் பாடுகிற போது தேவார வைப்புத்தலமாக பாடுகிறார். அப்படிதானே? தேவார வைப்புத்தலம். சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் சண்டைங்க. அவருக்கு சிவபெருமான் கூட சண்டை வரலனா தான் நம்மளாம் ஆச்சரியப்படணும். திட்டிகிட்டே இருப்பார். முதல் பாட்டு ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லி திட்டினார்? பித்தா. பித்தானா என்ன அர்த்தம்? பைத்தியமே. அப்படிதானே ஆரம்பிச்சார். நீ பைத்தியமான்னு கேட்டார். சிவபெருமான் சொன்னார், நீ பித்தானே வச்சு பாடுப்பா, பித்தா பிறை சூடி பெருமானை அருளாளான்னு பாடினார். பித்தான ஆரம்பிச்சு பண்ணாரா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சிவபெருமானை பைத்தியம்னு சுந்தரர் சொன்னார், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்.
சனியன்னு திட்டிருக்கார் தெரியுமா? என்ன சொல்லி திட்டிருக்கிறார்? சனியனேன்னு திட்டிருக்கிறார் சிவபெருமான. நம்ம திட்டுவோமா? என்னதான் சண்டை போட்டாலும் கடவுளே உனக்கு கண்ணு இருக்கான்னு கேட்போமே தவிர அந்த வார்த்தையை சொல்லி நம்ம கடவுளை திட்டுவோமா? திட்ட மாட்டோம். சுந்தரர் சொல்றார் பாருங்க, செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறிட்டார் சுந்தரர். அதனால கண்ணை பறிச்சிட்டார் சிவபெருமான், கண் பார்வையை பறிச்சிட்டார். இவர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார், கண்ணை கொடு கண்ணை கொடு கண்ணை கொடுனார், கொடுக்க முடியாதுன்ட்டார் சிவபெருமான். கோபத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய். மகோ நட்சத்திரத்துல நிக்கிற சனிய மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறீங்க. யாருக்காவது ஜாதகத்துல சனி மகா நட்சத்திரத்துல இருக்கான்னு எடுத்து பாருங்க. ஜாதகத்துல சனி எங்கேயாவது இருக்கும் தானே உங்க ஜாதகத்துல? யாருக்காவது மகா நட்சத்திரத்துல இருக்கிறான்னு பாருங்க. 1978 பிறந்தவங்க, ஏன்னா எனக்கு ஜோதிடம் தெரியுன்றதுனால இந்த விஷயங்கள் தெரியும். 1978 பிறந்தவங்க இருந்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல மகா நட்சத்திரத்துல தான் சனி இருக்கும். 1948 பிறந்தவங்க, 2008 பிறந்தவங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்ததுங்க. அப்பா பையன் பையன் 3 தலைமுறை 3 பேருக்கும் சனி மக நட்சத்திரத்துல தான் இருந்தது. எப்படி இந்த வருஷத்தை இவ்வளோ கரெக்டாக சொல்றேன்னா, ஒரு வீட்டில் 3 தலைமுறைக்கு நான் ஜாதகம் பார்த்தேன். அவர் 1948, இவர் 1978, இவர் 2008. கரெக்டாக 3 பேருக்கும் மகா நட்சத்திரத்துல தான் சனி இருந்துச்சு. மகா நட்சத்திரத்துல சனி இருந்தா ரொம்ப கஷ்டப்படுத்துமா. சனி சும்மாவே கஷ்டப்படுத்தும், அதுவும் மகா நட்சத்திரத்துல நிக்கக்கூடிய சனி ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனால தான் சுந்தரர் பாடினார், மகத்தில் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய். மைந்தனே மணியே மணவாழா, அகத்தில் நான் ஒன்று சொன்னால் பெண்டுகள் அலையல் போ குருடா என தெரியும். என்னப்பா நீ என் கண்ணை பறிச்சிட்டியேன்னு சொல்லும்போது என்ன சொல்லி திட்டுறார்? மகா நட்சத்திரத்தில் நிற்கிற சனி மாதிரி கஷ்டப்படுத்துறியே. ரொம்ப சண்டை போடுவார் அப்பப்போ சுந்தரர் சிவபெருமான் கிட்ட, ரொம்ப உரிமையாக சண்டை போடுவார். அந்த சிவ பரம்பொருள் சுந்தரருக்காக காதலுக்கு தூது போனது. இவர் சொன்னார், சங்கிலின்னு ஒரு பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நீ கொஞ்சம் என்னை பற்றி சொல்லி, ரொம்ப நல்ல பையன்னு, என் கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ண. அந்த தெய்வம் அண்ட சராசரங்களை படைத்து காக்கிற அந்த பெருந்தெய்வம் சிவபெருமான் சுந்தரருக்காக காதலுக்கு தூது போனார். சங்கிலி கிட்ட போய் சொன்னார், சாரும் தவத்து சங்கிலி கேள், சாலை என்பால் அன்புடையான், மேரு வரையின் மேம்பட்ட தவத்தான், வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய நான் ஆழ உரியான், உன்னை மணக்க என்னை இறந்தான். சங்கிலி கேளு, அவன் ரொம்ப நல்ல பையன். இவர் தூது போறார். சங்கிலி ஒரே ஒரு நிபந்தனை போட்டாங்க, எல்லாம் சரிதான், ஆனா இந்த ஊர் எல்லையா அவர் தாண்டக்கூடாது, திருவொற்றியூர் எல்லையா இவர் தாண்டக்கூடாது. அதெல்லாம் தாண்ட மாட்டேன். சுந்தரர் சொல்றார், சிவபெருமான் சொன்னாரா, சங்கிலி இப்படி சொல்லுதுப்பா, திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாதான். அதெல்லாம் தாண்ட மாட்டேன், ஆனால் அவன் சத்தியம் கேட்பா. சிவபெருமான் சொல்றார், சத்தியம் கேட்பா, ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சத்தியம் பண்ணால் மீறக்கூடாது. ஓ அப்படியா, நாங்கள் சத்தியம் பண்ணுவோம். இதில் சில பேர் பாருங்க, ஓ மேல சத்தியமா அப்படிம்பாங்க, கேட்டிருக்கிறீங்களா? ஓ மேல சத்தியமா, நான் அப்படி சொல்லவே இல்லை தெரியுமா அப்படிம்பாங்க. சத்தியம்லாம் பண்ணக்கூடாது, சும்மா சும்மா சத்தியம் பண்ணுனா அதை காப்பாற்றணும். இப்போ சுந்தரர் பார்த்தார், ஓ சத்தியம் பண்ண சொல்றாளா, அதுவும் ஓ முன்னாடி வச்சு சத்தியம் பண்ண சொல்றாளா, சரி நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு இந்த கோவிலுக்கு சங்கிலி வருவாள, என்கிட்ட சத்தியம் வாங்க, அப்போ நீ இங்கே இருக்காத, அப்புறம் வெளியில தலவிருட்சம் இருக்கே மகிழ மரம், அங்கே போய் உட்காந்துக்கோ. ஏன்பா, என்ன இருந்தாலும் சாமி முன்னாடி சத்தியம் பண்ணா மீறக்கூடாதுல்ல, அதனால நீங்க இருக்காத, நீங்க இல்லைன்னா அது வெறும் கல்லு தானே. சிவபெருமான் பார்த்தார், அப்படிங்கிற ஆமா, நீ மகிழ மரத்துக்கு போயிடு, நான் வெறும் கல்லு முன்னாடி தான் சத்தியம் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனை வராது. இவருக்கு திருவிளையாடல் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும்ல. சங்கிலிகிட்ட போய் சொன்னார், அந்த பையன் ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்கிறான், என்ன மகிழ மரத்துக்கிட்ட வர சொல்லியிருக்கிறான், நீ என்ன பண்ணு, என்ன இருந்தாலும் சாமி முன்னாடி சத்தியம் வாங்கலாமான்னு மகிழ மரத்தில வச்சு சத்தியம் வாங்கிடு சொல்லிட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டார் கோவிலுக்கு. 2 பேரும் இப்போ கோவிலுக்கு வராங்க, சுந்தரரும் சங்கிலியும் வராங்க. தலைவர் ரெடி ஆயிட்டாரு, யாரு? சுந்தரர். சத்தியம் தானே, சாமி தான் அங்கே போய் கல்லு தானே, சத்தியம் சத்தியம் சத்தியம், எப்போ பண்ணலாம். சங்கிலி சொன்னா,
என்ன இருந்தாலும் சாமி முன்னாடி சத்தியம் பண்ணக்கூடாது, அதனால மகிழ மரத்தடியில் வச்சு சத்தியம் பண்ணுங்க. சுந்தரருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வந்தாங்க, மேலே யார் இருக்கிறா? சிவபெருமான் இருக்கிறார். சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த சத்தியத்தை மீறினதுக்காக தான் கண் பார்வை பறி போனது. இந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு அவர் பதிகம் பாடுறார். அந்த பதிகத்துல சுந்தரர் சொல்றார், ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய். என்ன சொல்றார்? ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய். என்ன தெரியுமா சொல்றார்? பா, கண்ணு போயிடுச்சுப்பா, நீ பார்வையை தான் கொடுக்க மாட்டேங்கிற, மருந்தாவது கூட. என்ன மருந்து கொடுக்கணும்ன்றத சொல்றார். ஒழுக்க மருந்துங்கிறார். ஒழுக்கம் அப்படின்னா சொட்டுறது, ஒழுகிறது. தண்ணி சொட்டுதுன்னு சொல்றோம்ல, ஒழுகிறது. ஒழுக்க மருந்துன்னா சொட்டு மருந்துன்னு அர்த்தம். இன்னைக்கும் கண்ணுல ஏதாவது பிரச்சனைன்னா என்ன மருந்து கொடுப்பாங்க? சொட்டு மருந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு அறிவியல் கண்ணில் பிரச்சனைனா சொட்டு மருந்து கொடுக்குது. 7ஆம் நூற்றாண்டிலேயே தன்னுடைய கண் பிரச்சனைக்கு ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய், ஒரு சொட்டு மருந்து கொடு என்று பாடியவர் சுந்தரர். அறுவை சிகிச்சை முறையை கண்டுபிடித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, 2ஆம் நூற்றாண்டில் தமிழர்களிடம் அது வழக்கத்திற்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம சொட்டு மருந்தை பத்தி அறிவியல்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்ற அதை பாடியவர் யாரு? சுந்தரர். ஏன் சாமி கும்பிடணும்? ஏன் கோவிலுக்கு போகணும்? இப்ப சீரியல் பார்த்தா நல்லா தானே இருக்கும். மணி என்னங்க இப்ப என்ன சீரியல் பாடுற நேரம்? ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 3 விஷயத்தை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஒன்று நம்ம உடம்பு, இன்னொன்று நம்ம மனசு, இன்னொன்று நம்ம அறிவு. அறிவை வளர்த்துக்கணும். அறிவை வளர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சொற்பொழிவெல்லாம் போய் கேட்கணும், அப்படி தானே? நிறைய படிக்கணும், நிறைய பெரியவர்களை சந்திச்சு பேசணும், அறிவை வளர்த்துக்கணும். அது எதுக்கு? இந்த உலகத்தில் நாம் நிறைய போட்டிகளை சந்திக்கிறோம் இல்லையா, அதில் நல்லா வாழ்கிறதுக்காக. போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம திறமையின் மூலமாக நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல சம்பாத்தியம் வேணும். இதுக்கெல்லாம் அறிவை வளர்த்துக்கணும். உடம்ப நல்லா வளர்க்கணும், அது யாரும் சொல்ல தேவையே இல்லை. நம்ம அதை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? உடம்ப நம்ம வளர்த்துக்குவோம், சரியா? மனசை நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கான வழி என்னங்க? அதை நிறைய பேர் பார்த்துக்கிறதே இல்லை. யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, மனசு சரியில்லை, திடீர்னு தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு பல வழி இருக்கு. உடம்பை வளர்த்துக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டா போதும். இந்த மனசை நல்லா பார்த்துக்கிறதுக்கான வழிதான் கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, இறைவனை சரணடைவது. என்ன கஷ்டம் வந்தாலும் நீ பார்த்துக்கப்பான்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நாம நிம்மதியா இருப்போம். நாம என்ன பண்றோம்னா, இந்த சாமி எப்பதான் கண்ணை திறக்கும், இந்த சாமி எப்பதான் கண்ணை திறக்கும்னு நாமளே வருத்திக்கிறோம். இப்போ இருட்டு வந்துருச்சு இல்லையா? இருட்டாயிடுச்சு. இந்த இருட்டு எப்போ போகும்? இப்ப இரவு நேரம் இருட்டு. இந்த இருட்டு எப்போ போகும்? சூரியன் வந்தா போயிடும். இருட்டு எப்போ போகும்? சூரியன் வந்தா போயிடும். அந்த சூரியன் இருட்டு போனதுக்கு அப்புறம் வர்றேன் அப்படின்னு இந்த இருட்டு எப்போ போகும்? சூரியன் வந்தா போகும். ஆனா அந்த சூரியன் இருட்டு போகட்டும், நான் அப்புறமா வர்றேன்னா எப்படி இருட்டு போகும்? நாம என்ன தப்பு பண்றோம் தெரியுமா? ஏதாவது பிரச்சனை வந்தா, ஏதாவது கஷ்டம் வந்தா உடனடியா கோமதி அம்மன் கிட்டையும் சங்கரலிங்கத்திட்டையும் வந்து சொல்லிடணும். ஆனா நாம கோவிச்சுக்கிட்டு அந்த சாமி அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கட்டும், அப்புறமா நான் கோவிலுக்கு வர்றேன்னு நினைச்சுக்கிறோம். தப்பு. சூரியன் இருட்டு போகட்டும் அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னா இருட்டு போகாது. சூரியன் வந்தா அடுத்த நொடி இருட்டு போயிடும். அதே மாதிரிதான் பிரச்சனை வரும்போதே இந்த சாமி என் பிரச்சனையை சரி பண்ணுச்சா, சரி பண்ணட்டும், அப்புறமா அந்த கோயிலுக்கு வர்றேன்னு சொல்லாம கோவிலுக்கு வந்தால் அடுத்த நொடி அந்த பிரச்சனை தீர்வதை நீங்கள் பார்க்கலாம். இனிமே சாமி கிட்ட சண்டை போடாதீங்க. நாம சுந்தரர் கிடையாது. பிரச்சனை தீரணும்னா என்ன பண்ணணும்? கோவிலுக்கு வரணும். நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா கோவிலுக்கு வரணும். கோமதி அம்மன் கிட்ட சரணடையணும். சரியா? வீட்டில் எத்தனை பேர் சண்டை போடுவீங்க? இது என்னம்மா கேள்வி? சண்டை போடுறது தானேம்மா நம்ம கல்யாணமே பண்றோம். எதுக்கு கல்யாணம் பண்றோம்? சண்டை போடுறது தான் கல்யாணம் பண்றோம். எத்தனை பேர் இங்க கடகராசி இருக்கிறீங்க? கை தூக்குங்க பாப்போம். கடகராசி யாரும் இல்லையா? கடகராசிக்கு இப்ப அஷ்டம சனி தெரியுமா? கடகராசிக்கு அஷ்டம சனி. கும்பராசி எத்தனை பேர் இருக்கிறீங்க?
கும்பராசியா? ஜென்ம சனி என்ன சொல்றார் சொல்லுங்க. கும்பராசிக்கு ஜென்மத்தில் சனி இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். இந்த காலகட்டத்தில் நாங்கள் எப்போவுமே அதை தான்மா பண்ணிகிட்ருக்கோம். விட்டு கொடுத்து போகிறதே விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்கிறாங்கல்ல. கல்யாணம் ஆகும்போது சொல்கிறாங்களே, எப்பா நீ விட்டு கொடுத்து போம்மா, நீ விட்டு கொடுத்து போ. எதங்க விட்டு கொடுக்கணும் சொல்லுங்கள்? என்னமோ விட்டு கொடுத்து போ விட்டு கொடுத்து போன்னு சொல்கிறாங்களே, எதை விட்டு கொடுக்கணும்? 4 விஷயம் விட்டு கொடுக்கணும். வெட்கம், மானம், சூடு அண்ட் சொரணை. இந்த 4ஐயும் விட்டுட்டா வாழ்க்கை இன்பமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 4ஐயும் விட்டுட்டா வாழ்க்கை இன்பமா இருக்கும். எதை விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணும்னு இவ்வளவு நாளா தெரியாம இருந்துச்சா? விட்டு கொடுக்க சொல்றாங்களே தவிர எதை விட்டு கொடுக்கறதுன்னு சொல்றையே. நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. விட்டு கொடுக்கதாமா சொன்னாங்க, எதை விட்டு கொடுக்கணும்னு சொல்லலாமான்னா 4 விஷயம் என்ன சொன்னேன். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் அடுத்த வருஷம் ஆடி தபசுக்கு பேச வருவேன்ல, 1 வருஷம் கழிச்சு பேச வருவேன்ல, அந்த 1 வருஷம் வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பெண்கள் மனைவிமார்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் 1 வருஷத்துக்கு கணவரை குறை சொல்லாதீங்க, கணவரை திட்டாதீங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரு கார் வாங்கிட்டாரு, எங்க அக்கா வீட்டுக்காரு சொந்தமா வீடு கட்டிட்டாரு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படியெல்லாம் கேட்காதீங்க. 1 வருஷம் கழிச்சு கேட்டுக்கலாம். நான் 1 வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் ஆடி தபசுக்கு பேச வருவேன், அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். 1 வருஷத்துக்கு குறையே சொல்லாதீங்க. கணவன்மார்களுக்கு சந்தோஷமா இருக்குப்பா, இதை நீங்க ஆரம்பத்திலேயே பேசியிருக்கணுமா? இப்ப கணவன்மார்கள் கேளுங்க, அடுத்த 1 வருஷத்துக்கு மனைவிய எந்த குறையும் சொல்லாதீங்க. சாம்பார்ல உப்பு இல்லைன்னா கூட சொல்லக்கூடாதாம்மா, சொல்லாதீங்க. அந்த சாம்பாரும் கிடைக்காது. ஒரு ஊர்ல நான் பேசும்போது பாலுக்கு உர ஊத்துறத பத்தி சொன்னேன். அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசினேன். நிறைய பேருக்கு பாலில் எப்படி உர ஊத்துறதுனே தெரியல. இளஞ்சூடா இருக்கணும், ஒரு சொட்டு தான் விடணும், ஆடாமல் அசையாமல் அந்த பாத்திரத்தை வச்சுருக்கணும், மண்பானையில் இருந்தால் கெட்டி தயிராக கிடைக்கும், இப்படியெல்லாம் பண்ணி பாருங்கன்னு ஒரு அக்கா நிகழ்ச்சி முடிச்சோன்னா வந்து சொன்னாங்க. இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, அவருக்கு அந்த தயிர் போதும். பிடிச்சற ஆண்கள் அடுத்த 1 வருஷத்துக்கு எதுக்காகவும் மனைவிய குறை சொல்லாதீங்க. குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பெண்ணே நீ யாருக்கும் அடிமையாக இருக்காதே, வீட்டை விட்டு வெளியே வா, வெளியில வந்து யாரு சோறு போடுவா? பெண்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்றேன், உங்களை நீங்க நல்லா பார்த்துக்கிற வரைக்கும் தான் நீங்க மகாராணியா இருக்க முடியும். உங்களை நல்லா பார்த்துக்கிற பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க அடிமையா தான் இருக்க முடியுமே தவிர மகாராணியா இருக்கவே முடியாது. குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு இருக்கணும். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். குடும்பம் எப்படி இருக்கணும், நட்பு எப்படி இருக்கணும், அடுத்த வருஷம் நான் மீதியெல்லாம் வந்து பேசுறேன், சரியா? நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்றேன். சண்டை போடாதீங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு பொறுமையா இருங்க, விட்டு கொடுங்க, குறை சொல்லாதீங்க. நான் அடுத்த வருஷம் பேச வரும்போது நீங்க சொல்லுங்க, அம்மா 1 வருஷம் நான் இப்படி இருந்தேன், எங்க குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க, சரியா? இதை சொல்லி முடிக்கிறேன் பாருங்களேன். மகாபாரதத்துல இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, கடவுளை சரணடைஞ்சா இன்பம். சரி, நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்? துரியோதனன் மகாபாரதத்துல ரொம்ப கெட்டவன், அப்படிதானே? ரொம்ப ரொம்ப கெட்டவங்க அவன். ஆனா அவன் எவ்வளவு நல்லவனா இருந்தான் தெரியுமா? அவன் சாப்பிடுவானா. இப்போ நீங்களாம் தட்டில் சாப்பாடு போட்டு அப்படி சாப்பிடுவீங்க தானே? நானும் அப்படி தானே சாப்பிடுவேன். அவன் தட்டில் சாப்பாடு போட்டு 1 வாய் சாப்பிடுவானா, 2வது வாய் அந்த தட்டில் சாப்பிட மாட்டானா, இன்னொரு தட்டில் தான் சாப்பிடுவானா. மாம்பழம் கொடுத்தா 1 கடி தான் கடிப்பான், 2வது கடி அந்த மாம்பழத்தை கடிக்க மாட்டான். பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதுகிறார், கர்ணன் சொல்றான் இத, தன் எச்சில் தான் உண்ணான். அவன் எச்சிலையே அவன் சாப்பிட மாட்டாமா, தன் எச்சில் தான் உண்ணான், என் எச்சில் அவன் உண்ணுவான். ஆனா நான் கடிச்சிட்டு கொடுத்தா அதை சாப்பிடுவான், ஆனா நான் சாப்பிட்ட எச்சியை கொடுத்தா அவன் சாப்பிடுவான். தன் எச்சில் தான் உண்ணான், என் எச்சில் அவன் உண்ணுவான். அவனை விட்டுட்டாமா நீ வர சொல்ற? யாரும் அறியா என்னை அரசுமாக்கி முடிசூட்டி பேரும் திருவும் பெரும் செல்வமும் அளித்து எல்லாரும் என்ன அநாத பையன் சொன்னப்போ என்ன ராஜாவாக்குனாமா ஒரு நாட்டுக்கு.
என் நண்பனையாட அனாதன்னு சொல்றீங்க, இப்ப அவன் ராஜன் முடி சூட்டி, ஒரு ராஜா இன்னொரு ராஜாக்கு முடி சூட்ட மாட்டான், அவன் செஞ்சாமா, அவனையாமா விட்டுட்டு வர சொல்ற? சொல்லிட்டு தான் சொல்றான் இந்த இடத்த. ஒரு நாள் நான் துரியோதனனை பார்க்க அரண்மனைக்கு போனேம்மா, அவன் இல்ல. பானுமதி கிட்ட கேட்டேன், அவர் வெளியில போயிருக்காருன்னு சொன்னான் பானுமதி. சரி துரியோதனன் வர வரைக்கும் நம்ம 2 பேரும் சொக்கட்டான விளையாடலாமான்னு கேட்டேன். சரின்னு சொன்னான். நாங்க 2 பேரும் சொக்கட்டான விளையாடுறோம். அவ வாசலை பார்த்து உட்காந்துருந்தா, யார் வந்தாலும் தெரியும். நான் வாசலுக்கு முதுகு காட்டி உட்காந்துருந்தேன், யார் வந்தாலும் எனக்கு தெரியாது. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேம்மா, பானுமதி தோத்துக்கிட்டே இருந்தா. துரியோதனன் வந்துட்டான் போல, அத பானுமதி பார்த்துட்டா, ஏன்னா அவளுக்கு தானே தெரியும். அவ எந்திரிச்சு நின்னா. அந்த காலத்துல எல்லாம் கணவன் வந்தா மனைவிமார்கள் மரியாதையா எந்திரிச்சு நின்று இருப்பாங்க போல இருக்குது. சரி, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? பானுமதி துரியோதனனை பார்த்துட்டு எந்திரிச்சாமா, எனக்கு அது தெரியல. நான் என்ன நினைச்சேன், தோத்துட்டோன்னு ஓடுறியா ஏ அப்படின்னு யதார்த்தமா கை நீட்டினம்மா. என் கைப்பட்டு அவ இடுப்புல இருந்த மணி மேகலை அருந்து செதறிச்சுமா. ஐயோன்னு கதறிக்கிட்டே விழுந்துட்டாமா. திரும்பி பார்த்தா துரியோதனன் நிற்கிறான். என்னம்மா நினச்சிருப்பா? என் பொண்டாட்டி மேலே கையை வச்சிட்டியான்னு அருவாடு எடுத்து என்னை வெட்டியிருக்கணும்ல. துரியோதனனை பார்த்த உடனே நான் பதட்டத்தில் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டேம்மா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மடந்தை பொன் திருமேகலை மணி உகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடம் தனில் புரிந்தே யான் அயர்ந்திருப்ப. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், இவனுக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்? தப்பு நடக்கல துரியோதனன், நான் எப்படி சொல்லுவேன்? என் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருந்தேம்மா. புரிந்தே யான் அயர்ந்திருப்ப, எடுக்கவோ கோக்கவோ என்றான். இந்த இடத்துல வேற எந்த வார்த்தையை போட்டிருந்தாலும் தப்பா இருக்கும். சரி விடுறா, நான் தப்பா நினைக்கிறேன்னா அவன் தப்பா நினைக்கிறான்னு அர்த்தம். சரி விடுறா, ஏதோ நடந்துருச்சுன்னா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அதை நான் மன்னிக்கிறேன்னு அர்த்தம். எடுத்துடலாங்க செதர்ன மணிய. உடம்பு இப்படி நடுங்குச்சுன்னா கோக்க முடியாது, மனசுல ஆத்திரம் இருந்தா கோக்க முடியாது, நிதானமா இருந்தா மட்டும்தான் கோக்க முடியும். அவன் சொன்ன, டே கர்ணா, என்னடா மணியெல்லாம் செதறிடுச்சு, இதை எடுக்கிறதுக்கான நிதானத்தோட மட்டுமில்லடா, கோக்கிறதுக்கான நிதானத்தோடையும் இருக்கேன்னு சொன்னாமா. அவன் பொண்டாட்டி மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை, அவன் நண்பன் மேல அவனுக்கு எவ்வளவு நம்பிக்கை. மடந்தை பொன் திருமேகலை மணி உகவே மாசரத்திகளும் ஏகாந்த இடம் தனில் புரிந்தே யான் அயர்ந்திருப்ப, எடுக்கவோ கோக்கவோ என்றான். திடம்பட திடுவேல் ராஜராஜனுக்கு செருமுனை சென்று செஞ்சோற்று கடன் கழிப்பதுவே எனக்கு இனி புகழும் தர்மமும் கர்மமும் ஆகும். நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். அனாதையா இருந்த எனக்கு முடிசூட்டினாமா, அனாதையா இருந்த என்ன ராஜாவாக்கி அழகு பார்த்தாமா, என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாமா. அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். பஞ்சபாண்டவர்கள் ஜெயிப்பாங்கன்னு தெரியும் கர்ணனுக்கு. அவன் சொல்றான், அவங்க தான் ஜெயிப்பாங்க, நான் வரமாட்டேன். ஏனென்றால் நன்றி முக்கியம் சொன்னா கர்ணன். இன்னைக்கு இருக்கா சார் நன்றி? இருக்கா? ஒரு ஊருக்கு நான் சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். என்னுடைய நிகழ்ச்சிக்கு உபயதாரர் ஒரு டெய்லர் கடை வச்சிருந்தவர். அவர் சொல்றாரு, அந்த பையன் பிச்சை கேட்க வந்தானா அந்த கடைக்கு. எதுக்கு வந்தான்? பிச்சை கேட்க வந்தானா. அவர் சொன்னாரா, டே ஸ்கூலுக்கு போகலையா? போகல சார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அப்பா செத்துட்டாரு சார். நீ என்ன பண்ணுற? இப்படி பிச்சை எடுக்கிற சார். என் கடைக்கு வேலைக்கு வரியா? வரேன் சார். கடையில் அவனுக்கு வேலைக்கு வச்சு முதல்ல காஜா எடுக்க சொல்லி கொடுத்துருக்கிறார் சார். அப்புறம் டெய்லரிங்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரார். தைக்கிற துணியை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறாரு. இவருக்கு பணம் தேவைப்படும் போது கொஞ்சம் வட்டிக்கெல்லாம் பணம் வாங்குவோம்ல தொழிலுக்கு, அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் பணம் வாங்குன்னு அனுப்புறாரு. கொஞ்ச நாள்ல இவன் அந்த கான்டாக்ட்லாம் வச்சு பக்கத்துலேயே ஒரு கடையை போட்டான். யாருக்கெல்லாம் இவன் போய் துணி தைச்சு கொண்டு போய் கொடுத்தானோ அவங்களெல்லாம் இனிமே எனக்கு கஸ்டமரா வந்துருங்கன்ட்டான். நன்றி இருக்கா இன்னைக்கு இந்த உலகத்துல? பிச்சை எடுக்க வந்தவனை தொழில் கத்து கொடுத்து சம்பாதிக்க வச்சானே ஒரு மனுஷன், நீ அவன் ஆசீர்வாதத்தோட கடையை தொடங்கியிருக்கலாம். சார், என் வாழ்க்கை நீங்க போட்ட பிச்சை, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க சார். அந்த ஆசீர்வாதத்தோட நீ கடையை தொடங்கியிருந்தா நல்லா இருந்திருப்ப. அவரோட கஸ்டமர் கிட்டலாம் போய், அவர் வயசாயிடுச்சுங்க, சரியா தைக்கிறது இல்லைங்க, நான் உங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு நல்லா தச்சு தரேங்க, இப்படித்தானே இந்த உலகம் இருக்கு. கர்ணன் நன்றியை சொல்லிக் கொடுத்தான், நம்பிக்கையை சொல்லிக் கொடுத்தான். துரியோதனன் கெட்டவனா இருந்தே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தானா, நாமெல்லாம் நம்ம குடும்ப உறுப்பினர்களை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கணும். நம்பிக்கை வைக்கணும், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களா நாம இருக்கணும்.
முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருக்கணும். எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நல்லவங்களா இருக்க முடியாதுங்க. சுமதி ஸ்ரீக்கும் கோபம் வரும். எனக்கு கோபம் வருமான்னு கேட்காதீங்க, நிறைய வரும். எல்லாருக்கும் கோபம் வரும். முடிஞ்ச வரைக்கும் நல்லவர்களாக இருங்க. நிறைய விஷயங்கள் தேவையில்லாமையே நம்ம மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நாமளே பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்காம இறைவனை நீங்கள் நாடி வருகிற போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். இவ்வளோ நேரம் பேசினதை ரொம்ப பொறுமையாக கேட்டீங்க. இன்றைக்கி என்னோடய சொற்பொழிவில் நான் உங்களுக்கு சில செய்திகள் சொன்னேன். தமிழ் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்குது, நம்முடைய சைவம் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். சிவபெருமான் எப்பேற்பட்ட கருணையாளனாக இருந்திருக்கிறான் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்றைய நிகழ்ச்சியில் நான் சொன்ன பல தகவல்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருங்க சார், வாழ்க்கை நல்லாயிருக்கும். கஷ்டம் வந்தால் பொறுப்பை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இப்போ எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் பணம் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். 2 கோடிக்கு என்ன பண்ணுறது, 2 கோடிக்கு என்ன பண்ணுறது, 2 கோடிக்கு என்ன பண்ணுறதுன்னா அது கஷ்டம்தான். ஐயா ராஜேந்திரன் ஐயாவுக்கு ஃபோனை போட்டு, ஐயா ஒரு 2 கோடி ரெடி பண்ணி வைங்கய்யா, எனக்கு ஒரு 10 நாளில் தேவைப்படுது அப்படின்னு பொறுப்பு அங்கே ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நிம்மதியாக இருக்கலாம். அப்படி தானே? மனிதர்கள்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாவே நாம் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம். கடவுள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிற போது நிச்சயமாக அதனுடைய முடிவு என்பது நமக்கு சாதகமானதாக, நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ரொம்ப அழகாக அப்பர் சுவாமிகள் பாடினார், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. வாழ்க்கையில் எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இறைவனை சரணடைய வேண்டும். கோமதி அம்பாள் ஊசி முனையில் தவம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். இங்கே வந்து சொற்பொழிவாற்றியது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு. சிவபெருமானும் பெருமாளும் ஒன்றுதான் என்பதை உணர்த்துகிற சங்கர நாராயணர் திருத்தலத்தில் ஆடி தபசு விழாவில் உங்கள் அனைவர் முன்னாலும் சொற்பொழிவாற்றியதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்த சொற்பொழிவாற்றிய எனக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த ராஜேந்திரன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.